குரூப் 2 தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணி அடுத்த 2 அல்லது 3 மாதங்களில் முடிந்துவிடும். டிஎன்பிஎஸ்சி தலைவர் எஸ்.கே. பிரபாகர் தகவல். தமிழ்நாட்டில் 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு காவல்துறை மற்றும் சீருடை பணியாளர்கள் 129 பேருக்கு விருது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்ற வீடியோவை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்த திருமாவளவன் உடனடியாக நீக்கினார். கூட்டணியில் சர்ச்சை எழுந்ததால் திருமாவளவன் நடவடிக்கை. முதலமைச்சர் வெளிநாட்டு பயணத்தில் முதலீடு தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கோரிக்கை. சமையல் எண்ணெய்களுக்கான இறக்குமதி வரியை 22 விழுக்காடு உயர்த்தியது மத்திய அரசு. லிட்டருக்கு 25 ரூபாய் வரை சமையல் எண்ணெய் விலை கிடுகிடு உயர்வு. பாதுகாப்பான வளமான ஜம்மு காஷ்மீரை உருவாக்க மத்திய அரசு பாடுபடும். ஜம்மு காஷ்மீர் தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி பேச்சு. வடகிழக்கு பருவமழை முன் எச்சரிக்கை குறித்து அதிகாரிகளுடன் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஆலோசனை. அனைத்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அதிகாரிகள் பங்கேற்பு. சாம்சங் தொழிலாளர்கள் 6வது நாளாக போராட்டம். ஊதிய உயர்வு, தொழிற்சங்க அங்கீகாரம், 8 மணி நேர வேலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்தம். சங்ககிரி அருகே கெயில் பைப்லைன் திட்டத்தில் எரிவாயு வாழ்வு நிலையம் அமைக்கும் பணி. குடியிருப்பு பகுதிகளில் அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு. ஓணம் பண்டிகையை ஒட்டி குமரி தோவாளை மலர் சந்தையில் பூக்கள் வரத்து அதிகரிப்பு. பூக்கள் விற்பனை அதிகரித்துள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. அதிமுக கூட்டணியிலும் யாருக்கும் அமைச்சரவையில் இடமில்லை. ஆட்சியில் பங்கு குறித்து திருமாவளவன் வீடியோ தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. டெல்லியில் கனமழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து நெரிசல். டெல்லிக்கு இன்று கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை. வியட்நாமில் புயலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 254ஆக உயர்வு. 200க்கும் மேற்பட்டோர் படுகாயம். மாயமான 80க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி தீவிரம். கேரளாவில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்திலிருந்து வாழை இலை விற்பனை. தமிழ்நாட்டிலிருந்து 4 கோடி ரூபாய் வரை வாழை இலை வர்த்தகம் நடந்துள்ளது. கொல்கத்தாவில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்களை நேரில் சந்தித்தார் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை மீறி மருத்துவ இயக்குநரகம் அருகே மருத்துவர்கள் தொடர் போராட்டம். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் மூலம் அடுத்த ஆண்டு பூமிக்கு திரும்ப உள்ளோம். விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வீரர் புட்ச் வெல்மோர் தகவல். வங்காளதேசத்தில் நிலச்சரிவில் சிக்கி 6 பேர் உயிரிழப்பு. பல குடியிருப்பு பகுதிகள் சேதமடைந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு.